வணக்கம். நம்ம ரியல் அனாலிசிஸ் பேசிக் டோபாலஜி கோர்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சில பேசிக் டெஃபினிஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பேசிக் டெஃபினிஷன்ஸ் நம்ம எதில் டிஃபைன் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரியல் லைன்லேயும் ரியல் ஸ்பேஸ்லேயும் ஆர்என்ங்கிறது யூக்ளிடியன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்துருக்கோம். இது ரெண்டில் ஒரு சில பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஓப்பன் இன்டர்வல். இது ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா செக்மெண்ட்னு சொல்லலாம். இப்போ நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க புக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பை வால்டர் ரூடின். அதில் அவர் வந்து இது செக்மெண்ட் அப்படின்னு தான் டிஃபைன் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ செக்மெண்ட் A, B அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த A, B அப்படின்னு நம்ம பேசுகிறோம்னா, இந்த A, B ரெண்டுமே வந்து ரியல் லைன்லேருந்து எடுத்திருக்கேன். வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி இந்த A smaller than B இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இது என்ன அப்படின்னா, இது பேசிக்காக ஒரு செட்டு எலமெண்ட்ஸ் இன் R தான் எடுக்க போகிறோம். எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். சப்போஸ் இதுதான் உங்கள் ரியல் லைன் அப்படின்னா, சப்போஸ் இது உங்கள் A, இது உங்கள் B அப்படின்னா, இதுக்கு நடுவில் இருக்கிற பாயிண்ட்ஸோட கலெக்ஷன் தான் வந்து நம்ம ஓப்பன் இன்டர்வல் ஆர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுவோம். இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலை வந்து நம்ம ரூடின் எந்த மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, வெறும் இன்டர்வல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இதுக்கும் இதே பேசிக் அசம்ஷன் வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட், இதை ஸ்கொயர் ப்ராக்கெட்னு நம்ம பேச்சு வழக்கில் இதை ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதைத்தான் வந்து ப்ராக்கெட்னு சொல்லுவோம், இதை வந்து பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதை பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இட் இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் த ரியல் லைன் A less than or equals X less than or equals B. இப்போ இதுக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ், இந்த கடைசியாக இருக்கிற இந்த ஏவையும் பியும் சேர்த்திக்கணுமா சேர்த்திக்க கூடாதா? இதை சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல், அதாவது இன்டர்வல்ங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அதை விட்டுட்டு அந்த 2 பாயிண்ட்டை தவிர மீதி எல்லா பாயிண்ட்டையும் எடுக்கிறீங்க, அதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் எடுக்கிறோம், ஆனால் அந்த 2 பாயிண்ட்டை எடுக்கலை அப்படின்னா வந்து அது ஓப்பன் இன்டர்வல். இதுக்கு அடுத்தது ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது ஹாஃப் ஓப்பன்னு சொல்லலாம், ஹாஃப் க்ளோஸ்டுன்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும். ஸோ ஹாஃப் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2 விஷயமா நம்ம பேசலாம். இதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேரந்தசிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? இதை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மீனிங். இது வந்து எக்ஸின் ஆர் இங்கே என்னது ஏவை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், பியை நம்ம இன்க்ளூட் பண்ண கிடையாது. ஓகே, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இதையே ஏன் வந்து இப்போ நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதே ஐடியாவை வச்சுக்கிட்டு தான், இதை ஒரு இன்ட்யூஷனாக வச்சுக்கிட்டு இதுக்கு நம்ம போகிறோம். இங்கே நம்ம பேசின இந்த 3 விஷயங்களுமே நம்ம எங்கே பேசியிருக்கோம்? ஆரில் தான் பேசியிருக்கோம். இப்போ அடுத்தது RNல K செல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, இந்த K செல் அப்படிங்கிறது நான் RNல டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த K செல் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் எக்ஸ் இன் ஆர்என்ல இருந்து தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த எக்ஸை வந்து என்னால் எப்படி எழுத முடியும்னு எனக்கு தெரியும். x1, x2 எக்ஸெட்ரா xn இந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னு தெரியும். இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு xiக்கும் இதில் இருக்கிற ஒவ்வொரு குவாடினேட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்க போகுது. சரிங்களா? திஸ் இஸ் ஃபார் I1லிருந்து n வரைக்கும் இது ட்ரூவாக இருக்கும். இந்த கலெக்ஷனை தான் வந்து நம்ம கேசெல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கேசெல் அப்படிங்கிறது டெஃபினிஷனாக ஓகே. இதை நான் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுமா? தாராளமாக பண்ணலாம். இப்போ கே வேல்யூ வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. கே வேல்யூ 1 அப்படின்னா உங்கள் எக்ஸுங்கிறது என்னது? வெறும் x1 தான், அதாவது இது சிம்பிளி x1. அப்போது a1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் x1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் b1 அப்படிங்கும்போது இது நமக்கு என்ன ஆயிரும்? இந்த கலெக்ஷன், சரிங்களா? R1 அப்படிங்கிறது R தான். இந்த கலெக்ஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து உங்கள் இன்டர்வல் A1, B1 இப்படி இருக்க போகுது. அடுத்து இதே K வந்து நான் 2ன்னு எடுத்தேன் அப்படின்னா, இட் இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் X
அதாவது x1, x2 in R2 a1 less than or equals x1 less than or equals b1. அடுத்தது a2 less than or equals x2 less than or equals b2. இப்போ இந்த மாதிரி இருக்க போகுது. இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜியோட நம்ம பார்ப்போம். கொஞ்சம் டயக்ராம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் a1 b1 ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்படிதான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வேணா a1 இங்க b1 இங்க இப்படி வேணாலும் எடுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவை சொல்றதுக்காக இருந்துட்டு நான் a1 b1 ரெண்டுமே வந்து பாசிட்டிவ்ல இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து எனக்கு என்னது a2 b2 இருக்குங்களா? இப்போ a2 b2 வந்து நான் இன்னொரு ஆக்சஸ்ல எடுக்கிறேன். இங்க நம்மளோட இது இந்த எழுதி இருக்கிறது படியே என்னது a1 smaller than b1, அதே மாதிரி a2 smaller than b2. இப்போ இந்த x1ங்கிறது வந்து இந்த ஆக்சஸ்ல நான் கன்சிடர் பண்றேன். இது வந்து என்னுடைய x2 ஆக்சஸ். சரிங்களா? இப்போ என்னது a1 வந்து இதுக்கு நடுவில் இருக்கணும். சாரி, x1 வந்து a1க்கும் b1க்கும் நடுவில் இருக்கணும் அப்படின்னா இந்த இன்டர்வல் நான் மார்க் பண்ண இந்த இன்டர்வல்குள்ள இது எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்து அதே மாதிரி x2 இங்க வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இப்போ ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? இப்போ நான் என்னோட x1 வந்து a1ன்னு எடுத்துக்கிறேன், x2 வந்து a2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன இருக்கும்? a1 a2ங்கிறது இந்த பாயிண்ட் எனக்கு. சரிங்களா? இப்போ x1 a1ன்னு எடுத்துட்டு x2வை நான் b2ன்னு எடுத்துனா எனக்கு என்ன இருக்க போகுது? இங்க இருக்க போகுது பாயிண்ட். இதே மாதிரி x1 வந்து நான் b1ன்னு எடுக்கிறேன், x2 வந்து a2ன்னு எடுத்தேன் அப்படின்னா b1 a2 இங்கே வரப்போகுது. அதே மாதிரி x1 வந்து நான் b2ன்னு x1 b1ன்னு x2வை b2ன்னு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்க போகுது. இப்போ இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே 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 இந்த மாதிரி எல்லாம் இருக்க போகுது. அப்போது இந்த ரீஜியன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி பாருங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட் இங்கே இருக்க மாதிரி இப்படி லைன்ஸ் ட்ரா பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த லைன் வந்து லைன் செக்மெண்ட்டாக இல்லாமல் இப்படி லைனாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஐடியாவில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் சப்போஸ் அந்த பாயிண்ட் வந்து இஃப் யூ ஆர் ரெப்ரசன்டிங் எக்ஸ் கமா ஓகே எக்ஸுங்கிற நோட்டேஷன் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அதனால சப்போஸ் நான் என்னது ஐ கமா ஜேன்னு டினோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னோட இந்த ஐ வந்து எப்படி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா a1க்கும் b1க்கும் நடுவில் இருக்குது. இந்த ஜே வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் தான் இது ஃபுல்லாக. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா p கமா qன்னு பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ண போகிறோம். p என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த q வந்து a2 தான் இருக்கணும். இப்போ இங்கே யூஸ் பண்ணி இதே ஐடியாவை யூஸ் பண்ணோம்னா இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நமக்கு என்னது இந்த கண்டிஷனும் இருக்கணும், இந்த கண்டிஷனும் இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நம்மளுடைய காமன் ரீஜன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த பவுண்டரி பாயிண்ட்ஸுமே இன்க்ளூடட். இதுதான் நம்மளுடைய 2 செல். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஹையர் டைமென்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா இப்போ ஹையர் டைமென்ஷன் அப்படிங்கும்போது 3 என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ k ஈக்குவல்ஸ் 3 அப்படின்னா இந்த செட்டில் எந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இருக்கும்? எக்ஸ், அதாவது x1 x2 x3ங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் நான் கலெக்ட் பண்ணுறேன். a1 less than or equals x1 less than or equals b1, a2 less than or equals x2 less than or equals b2, a3 less than or equals x3 less than or equals b3. அப்போ இந்த இது 3 டைமென்ஷனுக்கு நம்ம வந்துடுறோம். சரிங்களா?
இப்போ இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஐடியாவை உங்களுக்கு ஜஸ்ட் புரிய வைக்கணும். இங்கே R2ல நம்ம பேசின இந்த விஷயத்துக்குமே நீங்கள் இது மட்டும்தான் சூஸ் பண்ணணுங்கிறது, லைக் நான் வந்து ரெண்டுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் தான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ 2 செல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரெக்டாங்கிள் வித் பவுண்டரி இன்க்ளூடட். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம 3 செல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 3 செல் என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நான் கன்வீனியன்ஸ்க்காக என்னோட இந்த A1 வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். B1 கேன் பி எனி வேல்யூ. சரிங்களா? அதே மாதிரி என்னோட A2வும் 0ன்னு எடுத்துக்கிறேன், A3யும் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் எனக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு X2 என்னவா வேணாலும் இருக்கலாம், X3யும் என்னவா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இங்கே நம்ம ப்ரீவியஸாக பண்ணோம் பார்த்தீங்களா, அதே ஐடியாவை இங்கே ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இங்கே இப்படி சூஸ் பண்ணப்போ இந்த X1 ஆக்சிஸில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேரி பண்ண அப்படின்னு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கிடைச்சிது. இதே 3 டைமென்ஷனில் வந்து நம்ம பார்க்கும்போது இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு X2 என்னவா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கும்போது, இப்போ X1 X2 மட்டும் நான் பேசினேன் அப்படின்னா இது ஜஸ்ட் a minute. இப்போ இதே மாதிரி இப்போ பாசிட்டிவ் டைரக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டியிருக்கேன். நெகட்டிவ் அப்படிங்கும்போது இது கீழேயும் இது இந்த மாதிரி எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அடுத்து X1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு X3 நான் வேரி பண்ணுறேன் அப்படின்னா இதே மாதிரி இங்கே எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு வருது. சரிங்களா? இப்போ அதாவது சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ரூம்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அதோட ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க. கார்னர் எடுத்துக்கிட்டு ஒரு சைடில் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? ஒரு செவுத்துல அந்த ஒரு கார்னரில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு புக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் இந்த ஒரு எட்ஜை மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த டைரெக்ஷன்லேயே எப்படி வேணாலும் போகலாம், இன்னொரு டைரெக்ஷன்லேயே எப்படி வேணாலும் போகலாம். பட் இந்த டைரெக்ஷனை மட்டும் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. அப்படிங்கும்போது என்ன நடக்கும், எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு செவுரு மாதிரியே பெருசாக ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகாமல் ஒரு செவரையே மேலே கீழே 3 சைடும் இல்லாமல் ஒரு 2 சைடு மட்டும் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்களேன், அந்த மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே நம்ம வந்து X1ல் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே இருந்துட்டு அடுத்து X2ல் ஃபிக்ஸ் பண்ணணும், X3லையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சரிங்களா, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒரு போர்ஷன் மட்டும் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இதே மாதிரி அங்கே என்ன பண்ணமோ அதே ஐடியாவை இங்கே நீங்கள் ஃபுல்லாக இம்போஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட் யூ ஆர் கோயிங் டு கெட் இஸ் அ கியூபாய்ட். சரிங்களா? 3 செல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கியூபாய்ட். சரி, நமக்கு ரியல் லைஃப்பில் இதோட அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ என்னன்னா 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் வரைக்கும் வந்து நமக்கு தெளிவாகவே இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு தெரியுது. பிகாஸ் நம்ம ஸ்கூல்லையே இருந்துட்டு ஷேப்ஸ், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படிச்சிருந்துருக்கோம். அதெல்லாமே என்னது ஒரு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். அதை பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு XYன்னு 2 விஷயம் தேவைப்படுது. அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓகே. அடுத்து 3 டைமென்ஷன் பற்றி நமக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது இருந்துட்டு XYZ, ஸ்பியர், கோன், சிலிண்டர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு 3 விஷயம் தேவைப்பட்டுச்சு.
அப்போ ஜென்ரலா 4 n அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றமே, இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கா? ஓகே, அப்ளிகேஷன்ஸ் ஆர் சிம்பிளி யூசஸ் ஆஃப் யூக்ளிடியன் ஸ்பேஸ். எங்கேயாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. எங்க அப்படின்னா விஷயம் ரிலேட்டிவிட்டி தியரி. இது பிசிக்ஸ்ல வரக்கூடிய ஒரு கான்செப்ட். என்ன அப்படின்னா இந்த ரிலேட்டிவிட்டி பத்தி படிக்கும். அப்போ ரிலேட்டிவிட்டி இது சும்மா சாதாரண ஒரு இது விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க, சரிங்களா? இப்போ நீங்க நடக்க ஆரம்பிக்கிறது நீங்க இந்த டைரக்ஷன்ல தான் போகணும், அந்த டைரக்ஷன்ல தான் போகணும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா நீங்க 3 டைரக்ஷன்ல எப்படி இந்த 3 ஸ்பேஸ்ல இருக்கீங்க, சரிங்களா? நீங்க ஸ்டெப்ஸ் கீழே இறங்கலாம், சைட்ல லெஃப்ட்ல போகலாம், திடீர்னு ரைட்ல போகலாம், ஸ்டெப்ஸ் மேலே ஏறலாம், சரிங்களா? இந்த மாதிரி நீங்க 3 டைரக்ஷன்லயுமே வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ உங்களோட மூவ்மெண்ட்டை பத்தி நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சனாலே எனக்கு என்ன தேவைப்படுது? 3 டைரக்ஷன். அந்த டைரக்ஷனை நான் எக்ஸ் ஒய் ஜெட்ன்னு டினோட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல நீங்க மூவ் ஆக ஆரம்பிச்ச டைம்ல எங்க இருந்தீங்க, அடுத்து 5 மினிட்ஸ் கழிச்சு எங்க இருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் பேசுறேமா? அப்போ டைம்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. இதை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஆனா இந்த ரிலேட்டிவிட்டி தியரி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ் ஒய் ஜெட் இந்த 3 ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். 4வதா ஒரு டைம் கோஆர்டினேட்டும் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து நம்ம இது பண்றோம். இது இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் பார்ட் எங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, n டைமென்ஷன் நீங்க எவ்வளோ வேணாலும் இது பண்ணிக்கலாம், லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் பற்றி நான் டீட்டெயில்டாக எதுவும் சொல்ல விரும்பலை. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச். அங்கே ரிசோர்ஸ் எவ்வளோ இருக்குது, நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதை வச்சு ஒரு ஆப்டிமைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து x1 x2 x3 இந்த மாதிரி எத்தனை வேரியபிள் வேணாலும் நமக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து we will make use of these things. அப்போ யூக்ளிடியன் ஸ்பேஸ் Rn அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இந்த ரிலேட்டிவிட்டி தியரி இது கூட வந்து ஃபிசிஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ள நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த லீனியர் ப்ரோக்ராமிங். இதை பற்றி டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா we will move away from real analysis. இப்போ அதனால நான் அதுக்குள்ளே போகலை. வாங்க இதில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ்க்கு போவோம். தட் இஸ் ஓப்பன் பால். ஓகே, ஓப்பன் பால் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எனி பாயிண்ட் இன் Rnல தான் நம்ம பேசுகிறோம், சரிங்களா? சூஸ் சம் R பாசிட்டிவ், ஒரு R சூஸ் பண்ணணும். தென் ஓப்பன் பால் சென்டர்ட் அட் X with radius, அதை வந்து நம்ம b of x, rன்னு டினோட் பண்ணலாம். இது என்ன அப்படின்னா collection of points in Rn such that absolute of x minus y less than r. ஓகே, என்னமோ சொல்ல வராங்க, ஆனால் என்னங்கிறது கொஞ்சம் கிளியர் ஆகாத மாதிரி இருக்குங்களா? சரி வாங்க இதுக்குமே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கான இது போவோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓப்பன் பால் டெஃபினிஷனில் லெட் மீ ரீரைட் அகெயின். ஓப்பன் பால் ஆஃப் எக்ஸ் ஆர் சாரி ஓப்பன் பால் சென்டர்ட் அட் எக்ஸ் வித் ரேடியஸ் ஆர் அப்படிங்கிறது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் Rn such that absolute of y minus x இல்லைன்னா x minus y. பை சிமெட்ரி நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ நாங்கள் x minus yன்னு எழுதுனா, ஸோ லெட் மீ ரைட் x minus y itself less than r இப்படி இருக்கணும். இப்போ n ஈக்குவல்ஸ் 1ங்கிற கேஸில் என்னன்னு பார்ப்போம். n ஈக்குவல்ஸ் 1னா R1ல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அப்போ b of x, ரேடியஸ் நமக்கு ஓகே Rனே இருக்கட்டும். So this is the collection of points in R such that absolute of x minus y less than R. ஓகே, இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம்.
இது என்ன அப்படின்னா மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தென் ஆர். இப்போ எனக்கு இந்த ஒய் தான் என்னென்னு வேணும். ஸோ அப்போ ஒய் தான் இந்த இடத்துல இருக்கணும். சரிங்களா? இங்கே இருந்துட்டு நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதினாலும் சரி, ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதினாலும் சரி, பை சிமெட்ரி அது சேம் தான். ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதினோம்னா நம்ம கேல்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஆர். இப்போ எக்ஸை 3 சைடு ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது எக்ஸ் மைனஸ் ஆர் லெஸ் தென் ஒய் லெஸ் தென் எக்ஸ் பிளஸ் ஆர். ஸோ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஆர் சச் தட் இது ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்னது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களா? ஆமாங்க, இட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல். ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண அப்படின்னா அந்த செக்மெண்ட் ஏபின்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸு ஒய் இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் கொடுக்குற நொட்டேஷன்ஸ் தான். அப்போ இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செக்மெண்ட் எக்ஸ் மைனஸ் ஆர் கமா எக்ஸ் பிளஸ் ஆர் இதுதான். இதே n ஈக்குவல்ஸ் 2 அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இதே இது பண்ணுவோம். கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் R2 such that absolute of y minus x less than r. இங்கே xங்கிறது என்னவா இருக்கும்? கோஆர்டினேட் x1 x2 ஆர்டர் பேரா இருக்கும். yங்கிறது it is also ஆர்டர் பேர் y1 y2 இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஆர்டர் பேர் y1 y2 in R2 such that இது என்னது? we know that it is under root y1 minus x1 whole square plus y2 minus x2 whole square in the quantity less than r. இதை நான் வேற எந்த மாதிரி எழுதலாம்? ஸோ இது பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது? இட் இஸ் அ ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கிளோட இன்டீரியர் மட்டும். இப்போ சப்போஸ் ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸே நான் கொடுக்குறேன். எக்ஸ் வந்து 1,1ன்னு எடுத்துக்கோங்க, ஆர் வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களோட பி ஆஃப் 1,1,2 என்னவா இருக்கும்? கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் y1, y2 in R2 such that absolute of y1 minus 1 whole square plus y2 minus 1 whole square less than 2. என்னது? இட் இஸ் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 2. சரிங்களா? ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் தட். ஸோ இதை பிளாட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 1,1. ஸோ இட் இஸ் சம்வேர் ஹியர். சென்டர் என்ன? 1,1ங்களா? ரேடியஸ் 2. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இந்த சர்க்கிளில் எல்லா பாயிண்ட்டுமே உள்ளே வந்துருதா அப்படின்னா கிடையாதுங்க. சர்க்கிளோட இன்டீரியர் மட்டும்தான் வரும். இந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் அ circle of radius 2 centered at 1,1 with boundary excluded. இப்போ சர்க்கிள் அப்படின்னா இன்டீரியர் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பவுண்டரியை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னாலே இருந்துட்டு இன்டீரியர் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்த டெஃபினேஷனுக்கு போவோம். அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா க்ளோஸ்டு பால். இப்போ க்ளோஸ்டு பால் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி சென்டர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ரேடியஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு நோட்டேஷன் இந்த மாதிரி கொடுக்குறோம். இட் இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் Rn such that absolute of y minus x less than or equals r. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அப்போது ஒன் டைமென்ஷனில் உங்களுடைய க்ளோஸ்டு பால் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி தி க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆர் சிம்பிளி இன்டர்வல். ஓகே, n equals 2னா சர்க்கிள் வித் பவுண்டரி இன்க்ளூடட். 3 dimension அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னவா இருக்கும்? இட் வில் பி அ ஸ்பியர். சரிங்களா? அடுத்த டெஃபினிஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் இஸ் கான்வெக்ஸ் செட்.
ஓகே, கான்வெக்ஸ் செட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த கான்வெக்ஸ் செட் டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட் அஸ் see something called கான்வெக்ஸ் ஓகே லீனியர் காம்பினேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். லீனியர் காம்பினேஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். ஓகே, இங்கே நம்ம இங்கே திடீர்னு வெக்டர் கொண்டு வந்தோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிளுங்க. இப்போ நம்ம this is not a part of this definition, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ 3 டைமென்ஷனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் 3 கோஆர்டினேட்ஸ், ரைட்? ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நம்ம வெக்டர் அல்ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர் அப்படின்னு பார்த்துருந்துருப்போம். இந்த வெக்டர் அப்படிங்கிறது வந்து 3 டைமென்ஷனில் தான் இருக்கணும், 2 டைமென்ஷனில் தான் இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. இட் கேன் பி இன் n டைமென்ஷன் as well. அதாவது நம்ம இப்போ x1 x2 எக்ஸெட்ரா xnன்னு எழுதுறத திஸ் மே ஆல்சோ பி ரிட்டன் as x1 i1 வெக்டர் ப்ளஸ் x2 i2 வெக்டர் ப்ளஸ் xn in வெக்டர். இந்த மாதிரி வேணாலும் எழுதலாம், சரிங்களா? மேத்தமெட்டிஷியன்ஸ் இதை ப்ரிஃபர் பண்ணுவோம், ஃபிசிஸ்ட் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல இந்த x1 x2 எக்ஸெட்ரா xn அதாவது Rnல ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது எலமெண்ட்டுங்கிறத விட அதை வெக்டர்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? அது நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட் இன் அனாலிசிஸ். நம்ம அதை வச்சு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ லீனியர் காம்பினேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஃபார் x, y in Rn alpha x, beta y is called linear combination. For alpha, beta in R. சரிங்களா? ஒன் வே ஆஃப் லீனியர் காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறது நான் இங்கே சொல்லியிருந்திருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து we have something called convex linear combination. அது என்ன அப்படின்னா இதே விஷயத்துல beta equals 1 minus alpha and make one restriction. என்ன அப்படின்னா உங்களோட alpha வேல்யூ வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கணும். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? alpha x plus 1 minus alpha y with alpha. இப்படி நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய லீனியர் காம்பினேஷனை தான் நம்ம கான்வெக்ஸ் லீனியர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஓகே, இதோட பிசிக்கல் மீனிங் என்ன? லீனியர் காம்பினேஷனுக்கும் கான்வெக்ஸ் லீனியர் காம்பினேஷனுக்கும் பிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 2 டைமென்ஷன்லேயே பேசுவோம், சரிங்களா? இப்போ 2 டைமென்ஷனில் நான் எக்ஸ்ன்னு ஒரு விஷயம் எடுக்கிறேன். ஓகே, லெட் மீ ரைட் தட் இன் அனதர் கலர். ஐ ஹோப் திஸ் வில் பி விசிபிள். எக்ஸுங்கிறது வந்து எனக்கு x1 x2 அப்படிங்கிறதா இருக்கும். ஒய்ங்கிறது வந்து y1 y2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இது என்னுடைய எக்ஸு, இது என்னுடைய ஒய், இதுதான் வந்து என்னுடைய எக்ஸு, இது என்னுடைய ஒய்யா இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய லீனியர் காம்பினேஷன் ஆல்ஃபா பீட்டா வந்து நான் எங்கிருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். இப்போ இது ரெண்டை வச்சு நான் ஃபார்ம் பண்றது என்னவா இருக்கும் அப்படின்னா a line passing through these points. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆக்சுவலி லைன் நான் கொஞ்சம் கிளியராக வரையில, பட் ஸ்டில் யூ கேன் இமேஜின் அந்த லைன் கம்ப்ளீட்டாக போகிறது. இதுதான் வந்து லீனியர் காம்பினேஷன். லீனியர் காம்பினேஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ரெண்டு வெக்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைன் செக்மெண்ட். ஓகே, இங்கே வந்து லைன் செக்மெண்ட்னு சொல்கிறோம். இதே 2 டைமென்ஷனில் ஓகே, இதே 3 டைமென்ஷனுக்கு போனால் அங்கேயும் அதே தாங்க. இப்போ 2 செக்மெண்ட், இப்போ லைனுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு 1 டைமென்ஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ 1 டைமென்ஷனில் வந்து இதர் ஹரிசாண்டலாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்லி ஹரிசாண்டல், வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒன்லி வெர்டிக்கல். இப்படி நம்ம எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அது மட்டும்தான். இதே 2 டைமென்ஷனுக்கு வரும்போது லைனுக்கு வந்து எப்படி வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. 3 டைமென்ஷனுக்கு வரும்போது இட் ஸ்டில் ஹேஸ் மோர் ஃப்ரீ ஸ்பேஸ்.
சரிங்களா? இப்போ இதே விஷயம் கான்வெக்ஸ் லீனியர் காம்பினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ அதே டயக்ராம்ல லெட் மீ ஷோ யூ வித் another கலர். இப்போ சப்போஸ் இது என்னுடைய ஓகே, இது என்னுடைய எக்ஸு, இது என்னுடைய ஒய்யா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ அ லைன், பட் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் லைன், இட் இஸ் கோயிங் டு பி அ லைன் செக்மெண்ட். சரிங்களா? லீனியர் காம்பினேஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லைன் தரும். கான்வெக்ஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லைன் செக்மெண்ட்டை தான் தரப்போகுது. ஓகே, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கான்வெக்ஸ் செட்டை நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, கான்வெக்ஸ் செட் a subset E in Rn is said to be convex if for all x comma y in E lambda x plus 1 minus lambda y belongs to E for 0 less than or equals lambda less than or equals 1. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? ஈலிருந்து நான் எந்த 2 பாயிண்ட் ஃபார் ஆல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எந்த 2 பாயிண்ட் எடுத்து lambda x plus 1 minus lambda times of y for 0 less than or equals 1. அதாவது கான்வெக்ஸ் லீனியர் காம்பினேஷன் அது ரெண்டுக்கும் போட்டேன் அப்படின்னா அதுவும் ஈக்குவலியே இருக்கணும். அப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சப்போஸ் இதுதான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இ. ஓகேங்களா? நம்ம R2ல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஷோ பண்ணி காட்டுறேன். இதுதான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இ. இங்கே நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணணும் ஒரு லைன் செக்மெண்ட்டால். கான்வெக்ஸ் லீனியர் காம்பினேஷன் என்னது? லைன் செக்மெண்ட் தானே. இப்போ என்னது, இந்த கான்வெக்ஸ் லீனியர் காம்பினேஷன் ஈல இருக்கணும் அப்படின்னா இந்த லைன் வந்து ஃபுல்லாக ஈக்குவல் இருக்கணும். இருக்கா? இல்லை. ஸோ இது கான்வெக்ஸ் கிடையாது. சரிங்களா? இப்போ லெட் மீ ட்ரா அ சர்க்கிள். சரி, ஓகே. இதில் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எந்த 2 பாயிண்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த 2 பாயிண்ட் சூஸ் பண்ணாலும் அந்த 2 பாயிண்ட்டுக்கு யூ ஹாவ் டு ட்ரா a line segment joining those 2 points. நான் இங்க செலக்ட் பண்ண ரேண்டம் பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஐ எம் drawing for all possible line segments. சரிங்களா? 2 பாயிண்ட்டுக்கு தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸை லைன் ஜாயின் பண்ணிருக்கேன்னு யோசிக்காதீங்க. நான் இங்கே எந்த 2 பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னாலும் அந்த லைன் செக்மெண்ட் என்னது எனக்கு கம்ப்ளீட்டாக செட்டுக்குள்ளேயே தான் வருது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்வெக்ஸ் செட். சரிங்களா? ஸோ இதோட இந்த லெக்சரை நம்ம முடிச்சுப்போம். இதுக்கு அடுத்த லெக்சரில் வந்து கான்வெக்ஸ் செட்டையும் பால்ஸையும் வச்சு இதுக்கு ஏதாவது நடுவில் ரிலேஷன் இருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த லெக்சரில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.